காரியத்தை செய்து ஜெபிப்பதை விட ஜெபித்து காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு காரியத்தையும், அது கோர்ட்டு போனாலும், போலீஸ் ஸ்டேஷன் ஆனாலும், திருமணம் ஆனாலும், படிப்பு ஆனாலும், வேலை ஆனாலும், வியாபாரம் ஆனாலும், ஏதுவானாலும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை முன்வைத்து பரலோகத்தின் தேவனிடத்துல ஜெபித்து நாம் முன்னோக்கி கடந்து போவோமானால் நாம் போகிற காரியங்களில் வருகிற தடைகளை மாற்றி நம்மை வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனால் இந்த காலவோடு இதற்கு ஒத்த வார்த்தைகளை அந்த எரேமியா 23:3க்கும் இந்த 139ஆம் சங்கீதத்தின் முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைத்தார். இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் எங்கே போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர் என்று சொல்லி, ஆம் தேவ ஜனமே, நம்முடைய ஆதி பிதாக்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடைசியில அடிமைப்படுவதற்கு முன்பு இருந்த வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்றதான இந்த வாலிபர்கள் அக்னியின் சூளை நடுவே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அவர்களை தூக்கி போட்டதான அந்த ராஜா சொல்லுகிறான், 3 பேரை போட்டேன், அங்கே 4 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி, இப்படிதான் தெய்வம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் பயப்பட வேண்டாம். நம்முடைய எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். நிச்சயமாய் நீங்கள் முன்னெடுக்கிற காரியத்திற்கு நீங்க ஜெபித்து முன்னெடுப்பீர்களானால் அந்த காரியத்தின் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் சத்துரு உங்களை மேற்கொண்டு தெய்வம் மகிழவே விட மாட்டார். நிச்சயம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் உண்டு என்பதை உங்கள் சத்துருக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய், உங்களுடைய ஜெபம் எவ்வளவு பலன் உள்ளது என்பதை நீங்கள் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி நானும் உங்களுக்கு ஜெபிக்கிறேன்.